நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் 2025க்கான கட் ஆஃப் வந்துருச்சு. ஸோ இதுக்கான கட் ஆஃப் நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்சைட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க. டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, என்னோட டிஸ்ட்ரிக்ட் இது, நான் எதுக்கு செலக்ட் ஆவேனா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நிறைய பேரோட கேட்டகரிஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் நான் வீடியோவில் கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட். ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டுக்கான கட் ஆஃப் இது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே கட் ஆஃப் வந்துருச்சு. நானே இந்த வீடியோவில் மெரிட் லிஸ்ட் 1க்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். சில டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம கமெண்ட் பேஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3, மெரிட் லிஸ்ட் 4, இப்படி 7 மெரிட் லிஸ்ட் வரை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த டீட்டெயில்ஸ் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லேயே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலைன்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 2025க்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் எப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான வீடியோஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான வீடியோஸ், நிறைய பேர் மெடிக்கல் வெரிஃபிகேஷன்ஸோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னோட லைவ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் நான் எப்படி வெரிஃபை பண்ணேன் அதுக்கான லைவ் அப்படியே உங்களுக்கு இதை காட்டுறேன். ஸோ வீடியோவில் காமிச்சு எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கட் ஆஃபில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோமான்னு தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 1க்கான அப்டேட்ஸ். ஸோ எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால மெரிட் 1க்கான அப்டேட் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மெரிட் 2க்கான லிஸ்ட்டு, மெரிட் 3க்கான லிஸ்ட்டு, மெரிட் 4, இதே மாதிரி மெரிட் 7 வரைக்கும் நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டிஸ்ட்ரிக்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு தேவையான டிஸ்ட்ரிக்ஸையும் நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு எந்த கேட்டகரி, உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படின்றத, உங்கள் லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு அது ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ அரக்கோணம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, இது மெரிட் லிஸ்ட் 1க்கானது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மெரிட் லிஸ்ட் 2லேருந்து 7 வரை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 99லேருந்து 100 மார்க்ஸ் எடுத்தவங்க, அதாவது 99க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ 99லேருந்து 100 ஜென்ரல் கேட்டகரி. இதே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 97 மார்க்ஸ் இருந்தாலே போதும். 97க்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்குது. இதே நீங்கள் எஸ்சிஆர் எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 97 மார்க்ஸ்லேருந்து நீங்கள் 100க்குள்ளே இல்லைன்னா 99க்குள்ளே, நீங்கள் 97க்கு மேலே எடுத்தாலே உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இல்லை, 100% கிடைக்கும். ஸோ இது எக்ஸாக்ட் கட் ஆஃப் நான் இப்போ போட்டுட்ருக்குது. ஸோ யூஆருக்கும் அதே மாதிரி தான் சார், சேம் தான் இது. ஸோ 97க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. பிடபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 93 மார்க்ஸ் இருந்தாலே உங்களுக்கு அரக்கோணம் டிஸ்ட்ரிக்ட், நான் இப்போ சொல்கிறது ஃபுல்லாமே அரக்கோணம் டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும்தான். ஸோ பிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 93 to 94, 93க்கு மேலே நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 94க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா அரக்கோணம் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வச்சு யாரெல்லாம் இந்த கேட்டகரிஸ் கீழே வரீங்களோ ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு. ஸோ சென்னையில் நீங்கள் செங்கல்பட்டு ஏரியா டிவிஷன்ஸில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஒரு யூஆர் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா 98க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே நீங்கள் ஓபிசியாக இருந்தாலும் உங்களுக்கு 98லேருந்து 100 மார்க்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மார்க்ஸ் வேணும். அதாவது கட் ஆஃப் 98க்கு மேலே இருக்கணும்.
எஸ்சி ஆர் எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 95 அண்ட் அபோவ் வந்து வேணும். 95லேருந்து 9900க்குள்ளே. இதே நீங்கள் யூஆர் கேட்டகரி சேம் தான். ஸோ பிடபிள்யூஆர் இருந்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடிக்கு வந்து உங்களுக்கு 91 மார்க் இருந்தால் போதும். ஸோ 91லேருந்து 95% இருக்கிறவங்க இதுக்கு அடியில் இருந்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பட்டு டிவிஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. இதே நீங்கள் இடபிள்யூஎஸ் அப்படின்னா உங்கள் கேட்டகரி வந்து பார்த்துக்கோங்க 94லேருந்து 98. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் கீழே நீங்கள் இருந்தீங்க, ஸோ இதுக்குள்ளே 94க்கு மேலே நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு செங்கல்பட்டு டிவிஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த கேட்டகரிஸ் பொறுத்து உங்களுக்கு 100% வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சவுத் சைட். ஸோ இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு உங்களுக்கு 99 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ 99 அபோவ் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி. எஸ்சி ஒரு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 98 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ 98. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 98 வந்து கேட்குறாங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு 99 கேட்குறாங்க. ஸோ அதே நீங்கள் செங்கல்பட்டு டிவிஷன் எடுத்தால் இங்கே 98 தான் வந்து கேட்குறாங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95 தான் கேட்குறாங்க. பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா 91 தான் கேட்குறாங்க. ஸோ அதே இங்கே பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ இங்கே வந்து பிடபிள்யூக்கு வந்து அவங்க கட் ஆஃப் ரேஞ்சே கொடுக்கல. ஸோ சென்னை சவுத் சைட் பிடபிள்யூடி அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம், நீங்கள் சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கீங்க, சென்னை சவுத் சைடு இருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 மார்க்ஸ் இருந்தாலும் உங்களே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே எந்த ஒரு போஸ்டிங்கும் அவங்க வந்து போடலை. ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அந்த ட்ரிக்ஸை அந்த உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதில் நம்ம வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின கேட்டகரிஸ் லிஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணால் எனக்கு வேலை கிடைக்கணுன்றது உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ட்ரிக்ஸ்லாம் நம்மளோட வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலில் வந்து பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் இருக்கா, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். 24 ஹார்ஸ்க்குள்ளே நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம சேனலில் இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் 293 மார்க்ஸ் மட்டுமே வச்சு செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த சேனல்லையுமே இந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. இந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஜென்ரலாக வந்து தமிழ்நாடு அப்படின்னு போட்டு ஒரு கட் ஆஃப் தான் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து காட்டுறதுக்கு காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே செலக்ட் ஆகணும் தான். ஸோ நீங்கள் இனிமேல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கா இல்லையா செலக்ட் ஆகிருக்கா அப்படின்றது, இல்லை உங்களுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எங்கே போய் பண்ணணும், என்னோட லைவாக நான் போய் லாஸ்ட் இயர் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண ப்ராசஸை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். நான் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்துச்சுன்னு. ஸோ இதுக்கான எல்லா வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கேட்டகரிஸில் வந்து பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூரில் ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு 99 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. எஸ்சி ஆர் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 97 மார்க்ஸ்க்கு அபோவ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓபிசியில் வந்து நீங்கள் 99% கேட்டகரிஸ்க்கு மேலே இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் டிவிஷன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 96 மார்க்ஸ் இருந்தாலே போதும் உங்களை எடுத்துக்குவாங்க. பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 91. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து கேட்டகரிஸ் வச்சு செக் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து 91 மார்க் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் டிவிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு 100% வேலை கிடைக்கும். ஸோ இதுதான் கோயம்புத்தூருக்கான டீட்டெயில்ஸ். ஸோ கரூருக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு. ஸோ இது வந்து மெரிட் லிஸ்ட் 1க்கு அது 90 அபோவ் எடுத்தவங்களுக்கான லிஸ்ட் இது. ஸோ மெரிட் லிஸ்ட் 1 அபோவ் வந்து மோஸ்ட்லி வந்து 90%க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் மெரிட் லிஸ்ட் 1 வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் சில பேருக்கு வந்து எக்ஸப்ஷனல் கேட்டகரிஸ் இருக்குது. லைக் சில கேட்டகரிஸ்க்கு வந்து எக்ஸப்ஷனல் இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருந்தால் போதும். ஜஸ்ட் அவங்க 66 மார்க்ஸ் எடுத்தவங்களும் மெரிட் லிஸ்ட்டில் 1 வர சான்சஸ் இருக்குது.
ஸோ அது எல்லாமே நம்ம வீடியோவில் ட்ரிக்ஸில் போய் பார்க்கலாம். என்னென்னலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி எப்படி இந்த ட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ கரூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து 96 எடுத்தால் போதும். ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 97 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 93 மார்க்ஸ். இதே நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரிக்கில் இருக்கீங்கன்னா 89 மார்க்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து இந்த மார்க்ஸ் எடுத்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1ல் 100% உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரிஸ் கீழே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 97% மார்க்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. ஓபிசி கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 98 மேலே மார்க்ஸ் வேணும். இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94 மேலே வேணும். பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 மார்க்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இப்போ நீங்கள் பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதுக்கோட்டைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். புதுக்கோட்டை டிவிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 80 மார்க்ஸ் இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. எஸ்சி ஒரு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 அபோவ் உங்களுக்கு மார்க் வேணும். இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டான கேட்டகரிஸ். விருதாச்சலம் இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் தான். ஸோ விருதாச்சலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு உங்களுக்கு 98 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஓபிசிக்கும் 98. ஸோ இது ரெண்டுக்குமே உங்களுக்கு சேம் பர்சன்டேஜ் தான். இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 94 மார்க்ஸ் கேட்குறாங்க. பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92 மார்க்ஸ் கேட்குறாங்க. எஸ்சிக்கு வந்து 94. ஸோ 92 அபோவ் தான் எல்லாமே இருக்குது. ஸோ 92 அபோவ்க்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே விருதாச்சலமில் ஏதாவது ஒரு கேட்டகரிஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான், கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி இது ரெண்டு கேட்டகரிஸ்க்குமே உங்களுக்கு 98க்கு மேலே மார்க்ஸ் வேணும். ஸோ 98%க்கு மேலே உங்களுக்கு மார்க்ஸ் வேணும். இதே நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 96 இருந்தாலே போதும், நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 91 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிஸ்க்கு 94 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ஸான டிவிஷன்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து டெலகிராம்லேயே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு 7 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மீத டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நான் வந்து கமெண்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ஸை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வீடியோவாக போட போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் உங்கள் கேட்டகரி, உங்களோட மார்க்ஸ், உங்கள் லொக்கேஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து மெரிட் 2, மெரிட் 3, மெரிட் 4க்கான லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வந்து தெரிவிங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கா நம்ம வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா அது நிறையா டைம் ஆகும். ஸோ அதனால தான் அது உங்களுக்கு டீட்டெயில்டாகவும் நான் மெசேஜில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வீடியோனா தான் உங்களுக்கு நான் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு வந்து காட்டுவேன். டெலகிராமில் இதுக்கான லிங்க் ஃபுல்லாத்தையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம்.